ஓம் நம சிவாய. இப்பறந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். வாங்க நேர நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்முடைய நிகழ்ச்சி நமக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தாக்க தெருக்கூத்து தான். இருந்தாலும் நான் தெருக்கூத்து அப்படின்னு எனக்கு என்னன்னு தெரியாது. நான் வீடியோ எடுத்துக்கிருந்தேன். அப்படி இருக்கிற சில சூழ்நிலைகளால் நான் தெருக்கூத்து ஆட வாய்ப்பு கிடைத்து தெருக்கூத்து ஆட உள்ளே நுழைந்தேன். அப்போ நுழைந்த உடனே எனக்கு மானசீக குருவாக இருக்கும் என் குருமார்களை வணங்கி நிகழ்ச்சிக்கு போகிறார். நாங்கள் சித்தன் நாடக சபான குழு நியமித்து முதல் முறையாக ஏதோ இந்த அடியனின் முயற்சியாலும் என் நண்பரின் முயற்சியோடும் சித்தன் நாடக சபா குழுன்னு பெயர் நாம் வைத்து கடலூர் மாவட்டம் கீழ ஆதனூர் கிராமத்தில் முதல் முறையாக ரேணுகா சம்காரம் என்னும் உடல் மாறி பிறப்பு தெருக்கூத்தை நடத்தியுள்ளோம். இந்த தெருக்கூத்து எங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுத்தது. இருந்தாலும் அந்த தெருக்கூத்தை உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். அந்த நாடகங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தவறு ஏதேனும் இருந்தால் சுட்டி காட்டுங்கள். அடியேன் திருத்திக் கொள்கின்றேன். என்றும் உங்களின் அன்பும் ஆதரவும் அடியேனுக்கு தேவை. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இருந்தாலும் எங்க செல்ல வேண்டும்? அப்படியா? பணம் வருதுங்க. பச்சம் பறந்திடும் பசி வந்தால் மறந்திடும். 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 தாய் தந்த பிச்சையை பிறந்தம்மா அவர் தந்த பிச்சையை பிறந்தோம். வேல்முருகனா ஊரு அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியாது. அப்ப என்னிட்ட இந்த அமருடைய ஆலயத்துக்கு முன்பாக ஆனா அரியா வழங்கக்கூடிய ஆசிரியர், பள்ளிக்கூடத்து ஆசிரியர் இல்ல, எங்களை நாடகத்து ஆசிரியர் நடத்தக்கூடிய அவர்களுக்கு எவ்வளவு 100 ரூபாய் அன்பளிக்கு அளிக்க 1000 கோடி ஆகணும் அப்படின்னு வாழ்க்கை வாழ்க்கை நான்கு வேதம், 6 சாஸ்திரம், 32 தர்மம், 64 கல்விக்காலம், 96 தத்துவம், 108 கப்பல் சிந்து, கலித்துறை, யானை ஏற்றம், மகாபாரதம், இதிகாசம் இப்படி போன்ற பல நூலை கற்றுணர்ந்த பொழுது இந்த நேரத்துல என்ன யார் அழைத்திருக்கா தெரியுமா? என் தந்தை யார் அழைத்த பார்க்கலாம். ஐயா சாமி, 5 பிள்ளைகளே ஏ மகனாகிய பரசுராமி வந்திருக்கின்றார். அழைத்து வர சொன்னேன். அழைத்து வந்து விட்டாயா? அப்படியே வந்தால் வர சொன்னார். தந்தையே உன் பாதம் போதாரம் இந்த கமலங்களுக்கு இளைய மகனாகிய பரசுராமன் மல்லிகை முல்லை இருவாட்சி கோங்கு வெற்றிலை சொல்லக்கூடிய அநேக விதமான மலர்களை சூடி வரசாரி ரசிகராகத்தானே பாதம் பணிந்துள்ளேன். மண்டடி பணிந்து நின்ற
மனிதபடியினால் என்றென்றைக்கும் நீரோடி காலம் வாழ்ந்திருப்பாய். என்னையோ நீ அழைத்தே வாசித்து இருந்து கொண்ட என்னை எதற்காக அழைத்தீர்கள்? என்ன காரணம்? காரணம் கேட்கிறேன். அழைத்த காரணம் சொல்லுவேன். ஏன் பாடசாலையில இருந்து அதிசீக்கிரமாக அழைத்தீர்கள் என்று என்னை விவரமாக கேட்கின்றாய். அழைத்த காரணம் நான் என்ன செய்குவேன்? பாசமோ என்ன சொல்ல முடியல, தவிக்கிறீங்க, கஷ்டமா இருக்கு, அப்படிதானே? தலைவிதி படி தவறாம நடக்குமா? அதாவது நீங்க ஒண்ணு சொல்லணும் தந்தைய, என்னுடைய உங்களுடைய யாராருக்கு இன்னபடி யார் எழுதியிருக்கா? ஐயனாகிய பிரம்மதேவன் எழுதி விட்டார். எல்லாம் சந்தானம் நடக்கும். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். பயப்பட வேண்டாம். ஏன் பயப்படுறாங்க? மனச்சோரமாய் தாய். அப்படியா? பயப்பட வேண்டாம். ஐயா யாரு நான் என்ன அவகாசம் இருந்ததோ பயப்பட வேண்டாம். யார் எப்படிப்பட்ட குற்றம் செய்தாலும் அவன் சிரசை வெட்டி வந்தாலும் வைக்கிறான். நீ ஏன் பயப்படுற? நீ ஒன்றும் பயப்பட கூடாது. ஆபத்து குதவா பிள்ளை, ஆபத்து குதவா பிள்ளை அரும்பசி தீரானா தாகத்து குதவா தண்ணீர் கத்திரிய மரியா பெண்ணி கோபத்தை அடக்கா வேந்தன் குருமொழி சொல்கேளாசிட
தீர்த்தம் பயனில்லை எழுந்தானே. தந்தையே, பரசுராமா, ஆபத்து குதவா பிள்ளை பிள்ளை அரும்பசி தீரா அன்னம். அன்னம் ஒரு பிள்ளையாக அப்பனுக்கு பிள்ளையாக பிறந்து விட்டால் அவருக்கு இடுக்கம் நேர்கின்ற பொழுது அதை விட நமக்கு ஒரு வேலை கிடையாது. அதை இழந்த பிறகு திண்ணையிலே அமர வைத்து அவர் உண்ண உணவு உடுத்த உடை செலவழிக்க பொன்பொருள் அப்படி ஒரு வேலை எவ்வளவு பதவி அடைந்து விட்டார். ஒரு முறை எள்ளும் தண்ணி வரைக்கணும். அப்பதான் ஒரு மகன், இல்லை என்றால் அவன் மகன் இல்லை. அரும்பசி தீரா அன்னம். அரும்பசி தீரா அன்னம் நமக்கு எப்போ பசிக்குதோ, இப்ப பசிக்குதுன்னா தினத்தை சாதம் வேணும். பசி தீர்ந்த பிறகு 32 பதாபாத்திரங்களோட சாதம் கொடுத்தாலும் என்ன ஆகாது. 32 பொருள்னாலும் மனங்கோணாமல் கஞ்சியாவது குடிக்க வேண்டும். ஆமா. தாகத்துக்கு உதவா தண்ணி தத்திரிய மரியா பெண்டீர். தாகத்துக்கு உதவா தண்ணி. ஆமா. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கத்திட்டு இருக்கோம். என்ன வேணும்? தண்ணி வேணும். அந்த தண்ணி இப்ப கிடைக்காம நேரத்துல குடிக்கலனா அப்புறமா குடிச்சாலும் வச்சு குடிச்சாலும் குடிக்க முடியாது. ஆமா. அதனால அது போல ஆபத்து தண்ணி கத்திரிய மரியா பெண்டீர். ஒரு மனைவியாகப்பட்டவர் கணவனுடைய வருமானம் எவ்வளவு, அதை நம்ம எவ்வளவு செலவழிக்கணும், செலவு செய்ய. ஆமா. எவ்வளவு மீதி எடுத்து வைக்கணும். அப்படி அறிந்து செலவு செய்தால் அவள்தான் ஒரு மனைவி. கோபத்தை அடக்கா வேந்தன். குருமொழி சொல் கேளா கோபத்தை அடக்கா வேந்தன். ஒரு அரசன் நாட்டை ஆளுகின்ற பொழுது ஒரு பொதுமக்கள் வந்து எப்பா இந்த தவறு செய்து விட்டான், தண்டனை கொடுங்க அப்படின்னு அரசன் கேட்டா என்ன செய்யணும்? அரசன் உடனே தண்டனை விசாரித்து பொய்யா மையா என்று உணர்ந்து பிறகு தண்டனை கொடுக்க வேண்டும். ஆபத்து குருமொழி சொல் கேளா சீடன். ஒரு குருவாகப்பட்டவர் சொல்லி கொடுத்த பாடத்தின்படி நடத்தின்படி அந்த மாணவன் நடக்க வேண்டும். அதை தவறாக நடக்கக்கூடாது. பாவத்தை தீரா தீர்த்தம் இல்லை. எல்லாம் வயசு முடிஞ்சு போச்சு. என்ன செய்யணும்? காசி ராமேஸ்வரம் போய் உள்ள தீர்த்தம் ஆடி அப்படி வர வேண்டும். இப்படி இருக்கும். அதனால ஒண்ணு கவலைப்படலாம் தந்தையே, இதுவரை தான் நான் பாத்துக்கிறேன். சொன்ன சொல் தவறாமல். இப்ப உனக்கு என்ன வேணும்னா இந்த ஆகாய மாதிரியே சாட்சியாக எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தா பிறகு சொல்லுவீங்க. அப்படிதானே? ஐயா சத்தியம் தவறி நடப்பேன். பரசுராமா, இப்பொழுது நான் சத்தியம் செய்து கொடுக்கிறேன். உங்கள் மனத்தில் உள்ளதை மறைக்காமல் தவறாமல் சொல்லுங்க. மைந்தா, உன் தாயாகப்பட்டவள் ஆகாய கந்திரவனை கண்டு நீரிலே கண்டு மனச்சோரம் அடைந்து விட்டாள். அதனால் பூலோகத்தில் அவள் வாழ தகுதியற்றவள். உன் தாயாகப்பட்டவள் இந்த பூமியிலே வாழ்ந்தால் இருக்கிற பெண்கள் எல்லாம் கெட்டு விடுவார்கள். அதனால் கானகத்தின் புறமாக அழைத்து சென்று அவள் சிரசை என் கையிலே தருவாய். தெரியாம சத்தியம் செய்ய மாட்டிக்கொள்ளனே. என்ன செய்வேன்? ஐயா, நான் அறியாத புத்தியாத
தெரியாமல் சத்தியம் செய்தேன் தெரியாமல் சத்தியம் செய்தேன் சத்தியம் செய்து கொண்டனே தாயை கொள்வதற்காக பிள்ளையா பிறந்தனா தாயே சத்தியத்தை வாங்கிட்டாரே தாயே என்னை 10 மாதம் சுமந்து பாதுகாப்பாகத்தானே வைத்திருந்த தாயே வாயை கட்டி வந்த கட்டி குழந்தை வைத்து வைக்கிற பொழுது இந்த உணவு சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன அப்படி வளர்த்திய தாயே 10 மாதம் சுமந்து வைத்த தாய் நான் எப்படி நான் அறுப்பேன் ஐயா முத்தத்தில் விதை விதைத்து மோகத்தில் நீர் பாய்ச்சி பாரியுடன் எடுத்த வளர்த்த தாயை சித்தமோ நுழைந்து கொலை செய்யலாமோ என்ன செய்ய வந்துறாரு ஒரு ஆணும் பெண்ணும் சரி வயது அடைந்த உடனே ஆமா திருமண வயது அடைந்த உடனே இருவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் ஆமா அப்படி திருமணம் செய்து வைத்த பிறகு ஆணும் பெண்ணும் ஒருவருடன் ஒருவர் உடலுறவு கொன்று இந்த சுகத்தை அடைந்து விடுவார்கள் ஆனா பெண்ணாகப்பட்டவள் கர்ப்பம் அடைந்த உடனே ஆணுடைய பாரம் நீங்கி விடுகிறது கண்டிப்பா ஆனா பெண்ணுடைய பாரம் 10 மாதம் தன் கருவறையிலே சுமந்து எடுத்து 2 அல்லது 3 வருடம் ஆமா குருதி என்று சொல்லக்கூடிய தன் ரத்தத்தை ஆமா பாலாக கொடுத்து குழந்தைக்கு நேர்த்தியா வளர்க்கிறாளே அப்படிப்பட்ட தாயே எப்படா கொலை பண்ணுவேன் எங்க அப்பா எங்கப்பா போன எப்பா அண்ணமார்களா எங்கப்பா அண்ணமாரெல்லாம் தாவர வர்க்கமாக அவங்கள தப்பிச்சுட்டாவா அந்த விசுவாசி போல ஐயா விசுவாசி போல விசுவாசி போல
என்னுடைய தந்தை என்னுடைய அண்ணன்மார்கள்லாம் ஆமாங்க ஒதுக்கிட்டாங்க. ஆமா ஆமா சத்தியம் செய்து ஆமா. மாட்டிக்கிட்டேன்னா பாவி அந்த தாய தள்ளுப்பா. இப்படி நடக்கும் என்று நான் மந்திரியாரே, ஐயா, என்னுடைய தலையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கும், விதி இருக்கும். நானே சத்தியம் செய்து மாட்டிக்கிட்டேன். தெரியவில்லை, தந்தையின் வார்த்தையை தட்ட முடியவில்லை, தாயின் தலையை வெட்ட முடியவில்லை. கண்டிப்பா என்னப்பா செய்வேன்? அப்படியேப்பட்ட தாயி எப்படிலாம் வளர்த்தா தெரியுமா? எப்படி எனக்கு பாலமுதோ தோறும்